வணக்கங்க. இந்த வருஷத்துக்கான அக்ரி இன்டெக்ஸ் 2025 10லிருந்து 14 ஜூலை ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளும் போனோம். கண்டிப்பா இதுவும் பார்த்தோம் அப்படின்னா, பலனுள்ள ஒரு விவசாய கண்காட்சியா தான் இருக்கும். நீங்களும் எல்லாரும் போய் அதை அனுபவிச்சு பலன் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஷட்டில் சர்வீஸ் அப்படிங்கிறது எப்பவும் போல் முன்னாடி இருந்தே இலவசமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. கவனமாக போய்க்கோங்க. உள்ளே போனோம் அப்படின்னா எப்பவும் போல் நமக்கு உள்ளே வரவேற்கிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க. வருஷம் நீங்கள் ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை காமிச்சிட்டு போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக உங்களுடைய பெயர் முகவரியெல்லாம் எழுதி ரூ. 50 கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய்க்கலாம். இது எல்லாமே ஹாலு. இதெல்லாம் அங்கங்கே நீங்கள் பேஸ் பண்ணி நின்று என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயி அப்படின்றதுக்கான ஏதாவது அத்தாச்சி கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் இலவசமாக போகலாம். இல்லை அப்படின்னா யாராவது ஹாலில் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்வைட் பண்ணியிருந்த காப்பி டவுன்லோட் பண்ணிங்கன்னா எத்தனை முறை வேணாலும் அதை காமிச்சு போய்க்கலாம். அதில் இன்வைட்டட் பை அப்படின்னு ஒரு இது வந்திருக்கணும் உங்களுடைய பேண்டேஜில். இது மாதிரியெல்லாம் வேலையை நம்ம முதலே செஞ்சுருந்தோம் அப்படின்னா அங்கே உள்ளே போகிற நெரிசலை தவிர்த்துக்கலாம். நம்ம அலைபேசியில் இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் பண்ண பேண்டேஜ் மட்டும் காமிச்சிட்டு போய்க்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். உள்ளே போகலாங்களா? எப்பவும் போல் அந்த பேண்டேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு கிடச்சதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டரில் போய் அதை காமிச்சிங்க அப்படின்னா அவங்க ஜூம் பண்ணி ஒரு வழியாக டிக்கெட்டெல்லாம் காமிச்சு உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே போகலாங்களா? வந்துருச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஹாலினுடைய முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய திட்டமிடலுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும். பாருங்கள், செம்பூத்துவெல்லாம் ஓடுது பின்னாடி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டுக்கலாம். நீ எதுக்கு நிறைய நேரம் கொடுக்கணும், எதையை தாண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் நீங்கள் இங்கேயே போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே போய் இன்னும் சிறப்பாக அதை பயன்படுத்துறதுக்கு அருமையாக இருக்கும். அடுத்து திறந்து வைக்கிறதுக்கான பணிகள் எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தனையும் நயக்ரா டெக்னாலஜியோடது உள்ளதை நம்மளை முதல் வரவேற்கிறதுங்க. பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒளிப்படமெல்லாம் கொடுத்து அதை அதுக்காக எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வின் பைப்ஸுங்க, நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஏரியாவில் இருக்கிறது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அவங்களுடைய வேரியன்ஸான எண்ணற்ற பொருள் எல்லாத்தையுமே ஒருத்தவங்கள பார்த்து அதுக்கான விஷயம் கேட்குறாங்க. தயவுசெய்து இந்த பேம்ப்ளெட்டெல்லாம் வாங்கும் பொழுது உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் வாங்குங்க. நிறைய அது குப்பையில் போகுது. அது பயன்பாடுங்கிறது நமக்கு சரியா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ இதில் இந்த நயக்ராவோட செல்ஃபோன்ல இருந்தே இது பண்ணுற பால்பெல்லாம் எப்படி இதுவாகுது அப்படிங்கிற விவசாயிகள் எல்லாமே நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த ஹால் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரிகேஷன் சிஸ்டமுங்க, ட்ரிப் இரிகேஷனு, வெஞ்சர் கண்ட்ரோலு, சொட்டு நீர் பைப்பு, லேட்ரலு, ஒவ்வொரு பைப்பும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பைப் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு ஆளே உள்ள போகிற அளவுக்கு அந்த அளவுக்கான இதெல்லாம் இருக்கு பாருங்க. HDPE பைப்ஸ் அவைலபிள் 12 இன்ச் வரைக்கும் இருக்குது. நம்ம தேவைக்கு எப்படியோ அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம். பெரும்பகுதி இதில் நிறைய பைப் கம்பெனியே திருப்பி இருக்கு அப்படிங்கிறதுனால நான் பெருசாக எதையும் காமிக்கலைங்க. ஒன்று காமிச்சிட்டு அடுத்தது வந்துட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்து போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இது அவங்களுடைய 16 mm லேட்டரில் சொட்டு நீர் எவ்வளோ இதுவாகுது, அவங்களுடைய மோட்டரோடைய ப்ரெஷர் என்ன, ஃபில்டரு பாருங்க, ஃபில்டரு வெஞ்சரோட ஃபில்டர் எல்லாமே எவ்வளோ ப்ரெஷரில் போகுது என்ன ஏதுங்கிறாங்க. ஸ்ப்ரிங்க்லர் எவ்வளோ நல்லா இது பண்ணுது, மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனால் அது எப்படி அடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்ணாடி குடிவைக்குள்ளார வச்சு ஒரு நல்ல ஒரு யோசனைகளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க இருந்தாலும் தானியங்கியில நம்மளுடைய அலைபேசி வச்சு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு விஷயமா எல்லாமே விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பயிரோ பயிருக்கான மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்னொன்னு சொட்டு போடுறது, அடுத்தே பைப்போட இருக்கிறது, டேப்போட இருக்கிறதுங்க, ஒவ்வொரு விஷயமும் இதுல செயல்முறை விளக்கம் இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு அதுல பார்த்தா ஓ இப்படிங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம பண்ணைக்கு எப்படி வடிவமைக்கலாம் அப்படின்னு படிக்க தெரியாத விவசாயிகள் கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இதுல நிறைய இருக்குதுங்க. மோட்டார் வருடம் போல ஸ்டேஜ் எவ்வளோ ஸ்டேஜ்னு பாருங்க. உயரம் பாருங்க, வானத்துக்கே இருக்கிற அளவுக்கு அப்போ எத்தனை ஸ்டேஜ் இருக்கும். கீழே மோட்டர், அதுக்கான மோட்டர் பம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆழ்குழாயிலேருந்து எடுக்கிறோம். சரிதானு பார்த்து எடுத்துக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி அளவா நீரை பயன்படுத்தி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் நம்புறோம். ஏஐ விவசாயத்துல வேணும் இல்லைங்களா? ஏஐ தொழில்நுட்பத்தோட நைல் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வேலைகள் பண்றாங்க. நிறைய விவசாயிகள் அதை பற்றி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இந்த தொழில்நுட்பத்துல நெகிழியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நெகிழிகள் பயன்பாடு எவ்வளோ கம்மி பண்றோமோ. ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, மனுஷனுடைய மூளையில கூட பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் துகள்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அண்மையில ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு. அப்ப அந்த துகள்கள்லாம் நிறைய சேர்ந்ததுன்னா என்ன நடக்கும், ஏது நடக்கும், எதுவுமே உறுதியற்ற ஒரு தன்மையா இருக்குமுங்க. அதனால இந்த நெகிழி பயன்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு
சிறப்பாக எஃபிஷியண்ட்டான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. திறமையாக வந்து எப்படி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஐயா இத்தச்சோட்டு ஸ்ப்ரிங்க்லர் நான் இப்போ தான் பார்க்குறேனுங்க. இது என்னங்க இத்தச்சோடு இருக்குது பாருங்க. போன வருஷம் பார்த்துருக்குறோம், இருந்தாலும் இது எவ்வளவு தள்ளுறது வடிவமைப்பெல்லாம் பாருங்க. ரொம்ப மேலே வித்தியாசமாக இதெல்லாம் போட்டு டிகி வேர்ல்டு நல்ல ஒரு ரெயின் கண்ணுங்க, ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லிட்டேன். இதுலேயும் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்க பயன்படுத்தும் போது இதுவாக இருக்கும். ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இது கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால பெருசாக தெரியல. கொஞ்சம் கீழே இருந்து நம்ம மேலேருந்து பார்க்குற மாதிரி இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி இந்த உலகத்தை கொடுத்தாங்களோ அந்த உலகத்தை வந்து திருப்பி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா தான் வந்து நீடித்த தன்மை நம்மளுடைய வாழ்வியல்ல இருக்குமுங்க. அப்படி நீடித்த தன்மை இல்லைன்னா என்ன நடக்கும்னா இயற்கை கொஞ்ச காலத்துல அதுவே வந்து சீரமைச்சு வந்துடும். நம்ம அதுல இருப்போமா, நம்மளுடைய சந்ததி அதுல இருக்குமா அப்படிங்கறது நம்மளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தேவையற்ற குப்பைகள், பிளாஸ்டிக், மக்கும் குப்பை மக்காத இருக்கு, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு எஸ்எஸ்ல ஒரு பின் வச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்ம மக்கள் இதை பயன்படுத்தணும். ஃபால்கனுங்க, வழக்கம் போல போன வருஷம் நம்ம வந்து நம்மளுடைய மல்பரி குச்சிகள்லாம் வெட்டுறதுக்கு மேஜர் அப்படின்னு ஒரு விஷயம் வாங்கினோம். வெளியில வாங்குறது காட்டிலும் இங்கே நீங்க ஸ்டால்ல வாங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சலுகைகள்லாம் நிறைய இருக்குதுங்க. ரெண்டாவது கம்பெனி கிட்ட நேரடியா வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இங்க நீங்க இதை பயன்படுத்தும் போது, இங்க வரும்போது கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கலாம். வாங்கணுன்ற ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப 2-3 இடத்துல நீங்க விசாரிச்சு பார்க்கலாம். பக்கத்துல மல்டி டெக்னு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, அவங்களும் வச்சிருக்காங்க. இவங்களோடது என்ன, அவங்களோடது என்ன அப்படின்னு ஒரே இடத்துல 2-3 எல்லாம் பார்த்துட்டு தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கண்காட்சிக்கு நிறைய கூட்டம் வர்றது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இப்பவே கூட்டம் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து பார்த்துட்டு போய்க்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போய்க்கோங்க. 2-3 இடத்துல பார்த்து முடிச்சுட்டு போகும்போது வாங்கிட்டீங்கன்னா, இந்தந்த இடத்துல வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் எடையை தூக்கிட்டு தெரிய வேண்டாம். வாங்கினோம்னா கடைசி இடத்துல வாங்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னா நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். அடுத்தது ரோட்டாவேட்டரு, டிராக்டரோட இடம்லாம் வந்துருச்சுங்க. ஷாப் கட்டரு, ஹர்ஷா அவங்களுடைய ஷாப் கட்டர்லாம் இருக்கு. அறுவாளுங்க, உருக்கு அறுவாடு, கத்தி இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ஷொர்ணூர், பாலக்காட்டுல இருந்து வந்து அவங்க நிறைய போட்டு வச்சிருக்காங்க. ரோட்டாவேட்டருக்கான கத்திங்க, அதுக்கான விஷயம் எல்லாமே இவங்களுடைய சொந்த தயாரிப்புல கோவை ஆகிறோம் அப்படின்னு எல்லாமே நிறைய காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட எண் வேணும் அப்படின்னா அதுல பின்னாடி இருக்கு, பார்த்துக்கோங்க. அங்கங்க பேஸ் பண்ணி உங்களோட எண் எடுத்துக்கோங்க. ஆதி யோகி பேட்டரி ஸ்ப்ரேயர்ல இருந்து இவங்களும் வச்சிருக்காங்க. இது நம்ம பக்கத்து கம்பெனியாட்டன்னு நினைக்கிறேன். சேலம் வெல்டு மெஸ்காரங்க, அவங்களும் வந்து விவசாயத்திற்கான கருவிகள், வெல் மெஷின், பெரிய வெல் மெஷ் இதெல்லாம் வச்சு பண்றதுக்கு இதெல்லாமே இந்த மாதிரி வளம் போடுறதுக்கு இதெல்லாமே பால் கறக்கும் இயந்திரங்கள். இந்த தடவை வந்து எல்லாரும் நிறைய ப்ராடக்ட்டுங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் பால் கறக்கும் இயந்திரம்னா அங்கங்க இருக்கும். இங்க அங்கவும் எல்லாருமே வந்து நிறைய பன்முகத்தன்மையில வந்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கு. அதனால நிறுத்தி நிதானமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தாராளமா பார்த்துக்கலாம். நான் ஒரு மேம்போக்கா தான் காமிக்கிறேனுங்க. அடுத்து இங்க பாருங்க, இந்த ஷீத்தலோடது கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோடதுங்க. நிறைய வந்து விவசாயத்துக்கு நிறைய ஆர்என்டி எல்லாம் நிறைய பண்ணி, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நிறைய அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இடம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க தனியா ஒரு இது வச்சிருக்கிறதாகவும், ரெண்டாவது அவருடைய ஒளிப்ப இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவச டிக்கெட் வேணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தாங்க. கோவை கிளாசிக்ஸ்ல போனீங்க அப்படின்னா இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த டிக்கெட் வந்து 50 ரூபாய் இல்லாம அவங்களுடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இருக்கும். அதை பயன்படுத்துறதுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். இந்த டைரி ஃபார்ம் எல்லாமே பன்முகத்தன்மை வந்துருச்சு பாருங்க. ஒருத்தர் முதல்லனா ஒன்னொன்னுதான் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கறக்கிற கத்தி இது எல்லாமே இருக்கு, பால் கறக்கிற மிஷின் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை நிறைய பெரிய பெரிய கம்பெனியே இதை கொண்டு வந்துருக்குறாங்க. இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆட்டோமேஷன் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வந்துருச்சு இல்லைங்களா பார்க்கறதுக்கு. இது அந்த அளவுக்கு உடைக்குமா என்னன்றதை நம்ம அதுக்கு மாதிரி வச்சுக்கணும். சோலார்லேயே வந்து வால்வ் கண்ட்ரோலுக்கு தேவையான பவரை வந்து எடுத்துருக்குறாங்க பாருங்க. எடுத்து அதுக்கான வால்வ் கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பண்ணுறதுக்காக ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். யூனிடெக் ஹைட்ராலிக்ஸ் அவங்க ஹைட்ராலிக்ஸ் அந்த ஃபிட் பண்ணுறது எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னை நார்க்கழிவு, இது மாதிரி நார்க்கழிவு இதெல்லாம் வச்சு வந்து அந்த பூந்தொட்டி இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணுறது பிக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு ஜேஎஸ் வந்து பாரத் ஹோல் டிகர்னு சொல்லிட்டு பாருங்க. அதில் நிறைய பிட்டெல்லாம் போட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு புளி
நோண்டுறது போல டிராக்டர்ல மாட்டி விட்டு அமுத்துனா அது குழி நோண்டிக்கலாம். நிறைய வகையான பிட்டு வட இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க இருக்குதுன்னு நிறைய எல்லாமே நிறைய இருக்குது. ரொட்டாவேட்டர் கிட்டாவேட்டர்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப வெயிட் அதிகமாக போட போட ஈரக்காட்டில் உழவு ஓட்டினீங்கன்னா மறுபடியும் வந்து ரொம்ப கெட்டியாக போயிடுது. அது திருப்பியும் வந்து பெரிய வாகனங்களோ பெரிய எடை அதிகமாக இருக்கிறதோ இதெல்லாம் போகும்போது வக்கிப்புல்லு சுற்றுறதுங்க, வேல் போடுறது எல்லாமே வலிச்சு வலிச்சிடும். வேல் போடுறது நிறையா ஒன்னொன்னும் தனியாக நான் இது பண்ணலைங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிக்கனமாக நேரத்தை இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது சீக்கிரத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இளநீர் இளநீர்லேருந்து என்னென்னலாம் பண்ணலாம். அங்கே பார்த்த ஹைட்ராலிக்ஸ் சார்கோல் பயோகான் இந்த ஒரு சார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ட்டில் நிறுத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கான மிஷினரிஸ் அதில் என்ன பண்ணலான்றது போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டிங்க டிப்பரோட பேட்டரி இதில் வந்து என்ன பண்ணலாம் என்னன்றதை சொல்லியிருக்காங்க. டீலர்ஸ் எல்லாம் வேணும்னு போட்டிருக்காங்க. அலைபேசி என்ன இருக்கு பார்த்து கேட்டுக்கோங்க. இது மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர் நீங்கள் வாங்குறவங்களா இருக்கு அப்படின்னா அந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் கூட இந்த லைட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா பேட்டரி வந்து பயன்படுத்த தான் வந்து அது எப்பவுமே வந்து நீடித்த தன்மை இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் வச்சிருந்தோம். அதே மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வச்சுக்கலாம். அப்போ இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஜிட்டல் மீட்டரோட சார்ஜர் வந்துருக்குதுங்களாமா. அது கூட சேர்ந்து இந்த லைட்டுங்க யூஎஸ்பியோட லைட்டும் சேர்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆயுள் காலம் கண்டிப்பாக பெருகும். பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிங்க எப்படி கொடுக்குறோமோ கொடுக்கறதெல்லாம் அங்கே பேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பேக் பண்ணி இந்த மோட்டரில் வச்சுட்டா அதுவே வந்து ஒரு இடத்துக்கும் போய் பாக்ஸ் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி. தானியங்கியா மனிதனுடைய உழைப்பை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் நிறைய வருது பார்த்தீங்களா. சாமி காஞ்சிபுரத்தில் இது நான் ஏற்கனவே யூடியூப்ல வீடியோ பார்த்துருக்கிறேன். எளிமையாக ஒரு 4 வீலை போட்டு சின்னதாக ஒரு இன்ஜினை போட்டு டிராக்டருக்கு மாதிரி ஒரு மினி டிராக்டர் மாதிரி எவ்வளோ அருமையாக உங்களுடைய வீடியோ நிறைய யூடியூப்ல இருக்கும். அவங்களுடைய ஸ்டைலுங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாமி காஞ்சிபுரம் பாருங்க. அந்த வண்டியை ஜேசிபி மாதிரி தள்ளிட்டு போற வேலை இது எல்லாமே அதில் பண்றாங்க பாருங்க. ஒரு வண்டி மல்டிபிள் யூஸ் அப்படிங்கிற மாதிரி 9 HP டீசல் குழி நோண்டுறது பாருங்க. நிறைய மல்டி பர்பஸ் இருக்குதுங்க. இங்க பாருங்க நம்மளுடைய விவசாய பொருள்ல வந்து அதனுடைய நிறத்துக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறதா. என்ன நிறத்துக்கு தகுந்த மாதிரி இருங்க வரும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நிறம் இருக்கு. முந்திரி பருப்பு இந்த நிறம், இந்த நிறத்துல லேசா பழுப்பு நிறம், அரிசியில வந்து பழுப்பரிசியா இருந்தா அதை நீக்கி கொடுத்துரும். அது மாதிரி எவ்வளவு இமேஜ் ப்ராசஸிங் அதனுடைய நிறத்தை வச்சு ஆர்ஜிபி எஸ்ஆர்ஜிபின்லாம் சொல்லுவாங்க. ஆர்ஜிபி கலரை வச்சு இவங்க வந்து இதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நிறைய வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. தேங்காய் மட்டையை தொலைக்கிற இயந்திரம் சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டா நிறைய இருக்கிற இடத்துல நிறைய போட்டா இன்னைக்கு ஆட்களுக்கு எல்லாமே பெரும்பகுதி ஆளை கம்மி பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதை இது பண்றதா இந்த தொழில்நுட்பம் எல்லாமே நமக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஆண்டாள் அவங்களுடைய எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கிறாங்க. தாராபுரத்தில் இருக்கக்கூடியவங்க முடிச்சிட்டோமுங்க. ஹால் சி மகிழ் இரிகேஷன் சிஸ்டம். இது நம்ம ஊர் இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷனுக்கான இந்த ஹாலில் எல்லாமே வெளி வட இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு வால்வு நம்ம அண்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இவங்க இந்த பயோ ப்ளூம்ஸ் நாமக்கல் வீட்டு மாடி தோட்டத்துக்கு தேவையான பிளாஸ்டிக்கு இது மாதிரி இருக்கிற ஐட்டம், அதுக்கப்புறம் விதை போடுறதுக்கான இது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி எல்லாமே வந்து தான் இருக்குது. இதே வந்து ஹெவியாக வாங்கிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம சோலார் பம்ப் செட்டு வர சுயசார்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அரசு எப்போ வருதுன்னு தெரியாது. நீங்கள் சோலார் மானியம் நிறைய இருக்குதுங்க, அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால அதை நீங்கள் உங்ககிட்டலாம் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான விஷயம் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. குஜராத் ஈரோட்டில் நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரீஸோடதுங்க இவங்களோட தான் நம்ம அந்த சோலார் பம்ப் நம்ம வச்சுருக்கோம். உரிமையாளர் பின்னாடி நிற்கிறாங்க. ரொம்ப அருமையாக பேசி நம்ம போய் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஃபேஸில் கூட ஓடக்கூடிய மோட்டருங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ஃபேஸ் வரலைன்னா கூட இந்த இதை வாங்குறீங்க புதுசாக வாங்குறீங்கன்னு இதை பயன்படுத்தும் போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிணத்துல நம்ம இதில் வந்து சின்னதை வச்சுருக்கோம். அந்த பம்ப் நம்ம வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய சர்வீஸும் கொஞ்சம் நல்லா இருக்குது. தேவை அப்படிங்கிறவங்க செல்கால் நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அவங்கள கண்டிப்பாக நீங்கள் நெட்டில் போட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். அது மாட்டுக்கு
சோலாருக்கும் நிறைய பண்ணுறாங்க. சோலாரில் ரொம்ப நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் பயோப்ளூம்ஸோட தான் இது. பைப்லலாம் பாருங்கள், அதுலேயும் மல்டி கோட்டட் பைப் மாதிரி வந்து பாருங்க, இது எவ்வளோ திக்னஸ் பாருங்க. பைப்லாம் எவ்வளோ உறுதியான பைப்பாக பொள்ளாச்சிங்களாமா ஹோல்சேலாக தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைப் லைன் அடிக்கிருக்காங்க. ஆளுடைய எல்லாமே வேலையெல்லாம் இப்போ தான் நடந்துட்டுருக்கு. ரோட்லாம் வந்து இப்போ தான் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்களாம் முதல்ல செட்டில் ஆகிட்டாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் இப்போ தான் இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு இதை நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய மோட்டர்களுக்கு, கிணத்து மோட்டர்களுக்கு நமக்கு எவ்வளோ பெருசாக வச்சிருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வைக்கணும். என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்து மோட்டர் நிறுத்தினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றை இழுக்கும். அப்போ காற்றை இழுக்கும் போது வந்து காற்றை மட்டும் அனுப்புறது, தண்ணி இல்லாமல் அது வந்து ஏர் பால்வன், ஏர் ரிலீசிங் பால்வன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடுத்துட்டோன்னே காற்றை மட்டும் வெளியில் தள்ளுறது. அப்போ பைப்பு வந்து அதை ஒடுங்காமல் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பகுதி நம்ம வட்டார பகுதியில் பால்வால்ங்கிறது இந்த ஆப்பெக்ஸ் தான் வந்து நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பால்வால் தான் இப்போ நிறைய இருக்கு. நான் கூட இதில் நிறைய பால்வால் பயன்படுத்தியிருக்கேன், சின்னதுலேருந்து பெருசாக. நல்லா தான் இருக்குதுங்க, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியோட தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மோட்டர் பாருங்க, கேஎஸ்ஆர் சிஸ்டம்ஸ் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அவங்களுடைய மோட்டர், பெரிய பெரிய மோட்டர்லாம் டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. நம்மளுடைய பேட்டரி சார்ஜ் லைட்டோட வச்சிருக்கிறாங்க. இது வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஆயில் காலம் கண்டிப்பாக நிறைய வரும். ரிப்போஸ்ன்னு சொல்லுவாங்க. வென்ச்சர் பாருங்க, ரன் ஆகுது. ஒரு யூனிட்டே தனியாக வச்சு நிறைய ஃபில்ட்ரேஷன் பண்ணி ட்ரையருங்க. சில காலகட்டத்தில் நமக்கு வந்து சீக்கிரம் ட்ரை பண்ணணும், எண்ணெய் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரையர்லாம் என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம். சின்னதாக வந்து அதுக்கான அதில் ட்ரை சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறம் இதெல்லாமே பார்த்து பூக்கள் ஆவாரம் பூ இது மாதிரி ட்ரையர் எல்லாமே உள்ள எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயெல்லாம் போட்டு ட்ரையர் வச்சு நான் கூட இதை பார்த்துட்டு கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். இதுக்கு பேர் வந்து க்ளீன் ரூம். இந்த க்ளீன் ரூம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் இல்லாமல் நம்மளுடைய ப்ராடக்டினுடைய அக்யூரசி எவ்வளவு துல்லியமாக வேணும் அப்படின்னு இந்த ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 to 10 லட்சம் ரூபாய்க்கு வர வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மிளகாய் பொடி, சாம்பார் தூள், ஒரு சில லிக்விடெல்லாம் வெளியிலிருந்து இல்லாமல் உங்களுடைய ஸ்டாண்டர்டை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான க்ளீன் ரூம். நம்மளுடைய தண்ணியினுடைய தன்மை ஹார்ட் வாட்டர், மேக்னட்டிக் சால்ட் வாட்டர் நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணீருடைய டெமோ வச்சிருக்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இயல்பாகும். இது 1 இன்ச் அப்படின்னா இது 16,000 ரூபாய் ஆகுதுங்களா. 16,000 ரூபாய்க்கு திறந்து வைங்க அப்படின்னா உள்ள அதில் சால்ட், அதனுடைய உப்பத்தினுடைய தன்மையை வந்து மாற்றி, கடினத்தன்மையை மாற்றி வந்து நல்லா கொடுக்குது. இன்னைக்கு இரிகேஷனுக்கும் நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க. கட்டுமான தொழிலெல்லாம் நிறைய பயன்படுத்துறாங்க. ஆடு மாடு குடிக்கிறதுக்கு நிறைய விஷயம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு முன்னாடியே வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம சுத்துறது, நம்ம குப்பையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை அடிச்சு விடுறதுக்கு எப்படி வேணும் அதுக்கு அந்த மாதிரி அடிச்சு விடுறது நம்புறேன். இந்த வண்டி வந்து 4-wheel டிரைவ் நல்லா இருக்குங்கிறாங்க. அதை எடுத்தவங்கலாம் பெரிய ஒரு இது இல்லைங்க. அதனால இந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன வண்டிக்கே இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்குது. நிறைய வண்டி நம்ம ரொட்டாவேட்டரு அளவாக எல்லாம் பண்ணணும். இது பாருங்க, இடம் மாறி ஒரே மாதிரில ஒரு இடத்துல இருந்து 2 இடத்துக்கு தூக்கி எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க. நாற்று எடுத்து அதுவே ஊன்ற அளவுக்கான பேட்டாகும். நாற்றை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே எடுத்து ஊன்றது. ஆழ்குள்ளர போகலாங்களா, அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் ஏசிபியோட கதிர எடுத்து மேலே தூக்கி போடுற ஆல் டியோடைய எக்ஸிபிட்டர்ஸ் லிஸ்ட்டுங்க முதலே காமிச்சிருப்போம். இருந்தாலும் இங்கேயும் வச்சு காமிக்கிறோம். ஒரு நிமிஷம் அதை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கு பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணணும். இது பாருங்க, இந்த கலப்பை எடுத்த இடமே பத்த மாட்டேங்குது. நம்மளுடைய ஆம் கலப்பைன்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் இல்லாமல் அப்படியே நல்லா ஆழமாக போகிறது. பெரிய டிராக்டர் தான் இழுக்கணும். நம்ம சாதா டிராக்டர்லாம் மாட்டினீங்கன்னா வண்டி நாட்டு தள்ளிடும். எவ்வளோ பெரிய இடவுக்கு வந்து ஆழமாக உழுகிறதுக்கான இது பண்ணுறாங்க. அதை இந்த டிராக்டருடைய வெயிட் உள்ள வந்து நீங்கள் உழுதுட்டு மறுபடியும் இது மாதிரி போகும்போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாராவது இப்போ அனுபவசாலி இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள். பேட்ரி வெஹிக்கிளுங்க,
மகேந்திராவோட ஸ்டால் கொடுத்துருக்காங்க, குபேட்டாவோடது, டிராக்டர் நிறுவனங்களுக்கான ஸ்டால்ஸ் இங்கே நிறைய ஃபார்ம் ட்ரக்கோடது. புதுசாக ஏதோ திறப்பு விழா இருக்குமா ட்ரக்கு அரௌண்ட் வச்சு திறக்கிறதுக்காக ஸ்வராஜோட டிராக்டரை வந்து மூடி வச்சிருக்காங்க. சக்திமானுங்க ரொட்டாவேட்டரை பொறுத்த வரைக்கும் மல்டி கியர் ரொட்டாவேட்டர்ல கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேரோட பண்ணிட்டு இருக்கிறத சக்திமான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அங்கேயே ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, திறப்பு விழாக்காக ரிப்பன்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. செயின்ஸுங்க, நீங்கள் பெரிய பெரிய டிராக்டருக்கான செயின்ஸ், அதனுடைய ஸ்வேதா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப உயரமான கட்டணம் இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கட்டுமானத்திற்கான எதெல்லாம் அவங்க கட்டியிருக்காங்க, வேற ஒரு இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. படிச்சு பார்த்துக்கோங்க. அவங்களுடைய அலைபேசி எண்ணும் அங்கே இருக்குது, தேவைப்படுவங்க கூப்பிட்டுக்கோங்க. கோவையில் இருக்கவங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஃப்ரீ டெலிவரி அக்ராஸ் தமிழ்நாடு, பிளேஸ் ஆர்டர். அவங்க கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலுங்க, ரொட்டாவேட்டர் கத்தி, பின்னு, டிராக்டருக்கான ஸ்பேர்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு வித்தியாசமாக தமிழ்நாடு அரசோட மானியம் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு வண்டிக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டே வச்சிருக்காங்க. 66,000 இந்த வண்டிக்கான மானியம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. விஜய் மேக்கின் எங்கடா இந்த வருஷம் ட்ரோனை காணோன்னே நினைச்சேன். ட்ரோன் வந்துருச்சு பாருங்க. ட்ரோன் நிறைய இப்போ வந்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய டேங்க் பாருங்க, பிளேடெல்லாம் பாருங்க, விண்மிலுக்கு வர பிளேட் மாதிரி ரொம்ப பெருசு. ட்ரோன் டெக்னாலஜி விவசாயத்தின் அடுத்த பரிணாமம். கோயம்புத்தூர்ல கூலிங் சிஸ்டம், ஹீட்டிங் சிஸ்டம் வச்சுட்டு அவருக்கு ஒவ்வொன்றா வந்து வரும்போது வராங்க. அவங்க ட்ரை பண்ண சாம்பிள்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. இந்த ஹாலில் வந்து இவங்க அந்த நம்ம அடிக்கும் போது அந்த நாடா இருக்கு இல்லைங்களா, இந்த பில்லெல்லாம் வெட்டுறதுக்கு அதனுடைய நாடா எல்லாமே இங்கே இருக்கு. ஸ்ப்ரிங்கு எல்லாமே இதான் முதல் முறை இந்த இடத்துல பார்த்துருக்கிறேன். கிருஷ்ணா என்டர்பிரைசஸ். இந்த கலப்பை கைகள்லாம் இங்கே நிறைய இருக்குதுங்க. இந்த கையில் வந்து நம்ம இது மேலே கீழே இழுக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து வைக்கணும். சின்ன சின்ன குவார்டர் பின் நிறைய விஷயம் இருப்பாரு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு ஆப்ஷன் இருந்து எடுத்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பால் இதெல்லாம் போச்சுன்னா மாட்டுறதுக்கு எவ்வளோ சிரமமா இருக்கு இல்லைங்களா, புதுசு வாங்கி. நீராபானம் நபார்டுடைய இதுங்க, அதுக்குள்ளார ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீராபானம் வரவங்களுக்குன்னா நீராபானம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அவினாஷி அப்பர் ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி, FPO உற்பத்தியாளர் நிறுவனம். எலக்ட்ரிக் வாகன வண்டிகள்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்குது. கொஞ்சம் டயர்லாம் பெருசாக வச்சு கொஞ்சம் ஹெவியாக கொடுப்பாங்களாட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்து நிறைய வெளிநாடுகளாக இருந்ததுன்னா இது மாதிரி பெரிய மிஷின்லாம் வைக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய ரொட்டாவேட்டர்லாம் வைக்கலாம். நம்மளது வந்து குட்டை குட்டையாக இருக்கிறவங்களுக்கு அதுதான் இடம் சார்ந்த விஷயம். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு இடம் சார்ந்த விஷயம். அதுக்கு நமக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. அந்த அளவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு ஒரே சமமா நிறைய இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பா இது மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க தாராளமாக நடத்திக்கலாம். இது பாருங்க, மேல ஆஃபர் அப்படின்னு போட்டு 1,16,000. இந்த வருஷம் ட்ரோன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் என் கடைக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு 3 ட்ரோன் 4 ட்ரோன் தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. பெரிய நிலப்பரப்பில் வண்டியை வந்து திரும்பினதுக்கு அப்புறம் ஹைட்ராலிக்ல வந்து திருப்பி இந்த 2 மட்டும் விழுகும். அந்த சட்டி கலப்பை மாதிரி அப்படியே மண்ணை வந்து திருப்பி போட்டு போற வேலையை பண்றாங்க இந்த கலப்பை. டிப்பர் பாருங்க, இந்த டிப்பர்ல வந்து பொதுவாகவே வந்து நம்ம குப்பையை இறக்கிறதுக்கு கீழே கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஆளை விட்டு இறக்கலாம். இதுல போட்டு இது கீழே வந்து சுத்தவே அது குப்பை எல்லாத்தையும் கீழே விழுகவே வேகமா சுத்தும் போது அப்படியே கீழே இறச்சிடும். பாரத் இது முடிக்கும்போது கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, அப்போ ஃபுட் கோர்ட் போட்டிருக்காங்க. வந்து டிராக்டருடைய பிடிஓல இருந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துங்க. எவ்வளவு வேகமா சுத்தணுன்றது கூட கண்ட்ரோல் வச்சிருக்காங்களாமா. எவ்வளவு வேகமா சுத்தணும் கூட கண்ட்ரோல் இருக்குது. நம்ம குப்பை எவ்வளவு வேகமா சுத்தணுன்றத நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். முடிஞ்சு அப்படியே அடுத்த ஹாலுக்கு வரும்போது ஹால் ஹெச்சுங்க, விநாயகர் கோட் ஃபார்மோடது. போன வருஷம் இந்த பக்கம் இருந்தது, இந்த வருஷம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் கோட்
ஃபார்மிங் நீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோட் லைஃப் ஸ்டாக்குங்கிறதுனால வெளியில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன இருக்குது, அதனுடைய காசு எவ்வளோ, இது எல்லாமே மேல் ஸ்டட்டிங்காக சார்ட். இந்த ரேட்டுக்கு இப்பெல்லாம் 2000 நமக்கு 400 ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்குது. கொண்டு உள்ளே உரிமையாளர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இடையெல்லாம் நல்லா தான் சொல்றாங்க. இடையெல்லாம் ஒவ்வொரு தடவை வந்து பாருங்க, ஆடுகள் கிடாயும் போயிருந்த ஆடு பெரிய ஆடை பழம் வயசான ஆடை. இது அடுத்து வெளியில அவுட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் மாதிரி சுற்றி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து எல்இடி டிஸ்பிளே போட்டு விளம்பரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய டிஸ்பிளே போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஓய்வா நீங்க உட்காரணும்னு நினைக்கும் போது அப்பவும் கூட அவங்களுடைய விளம்பரம் நம்ம ஏதாவது பார்க்கணும் விட்டுட்டோம் அப்படின்னா கூட அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஹால் ஈயோடைய எக்ஸிபிட்டர்ஸ் லிஸ்ட்டுங்க. அது மாதிரி உங்களுடைய திட்டமிடலுக்காக முன்னாடி கொஞ்சம் காமிச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. பார்க்குறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புத்தகம் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இருக்குது. உள்ள வந்தவனையும் சத்தியம் ஆக்ரோ கிளினிக் மருத்துவர் வந்து கடல் பாசிலேயே நிறையா கடல் பாசி டிஸ்பிளேலாம் வச்சுருக்காங்க. கடல் பாசியில் நிறையா பண்ணிட்டு இருக்கிறதா நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களோட எல்லாமே வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசியிலிருந்து எடுத்து சர்காசம்னு சொல்லுவாங்க. படித்து ரொம்ப நாள் ஆச்சு. சர்காசம் தான் நம்புகிறேன் படிக்கும்போது. அதெல்லாமே கொண்டு வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க, பார்க்கலாம். செக்கு மாட்டுறது இதெல்லாமே. அடுத்தது வந்து ஒயர் நெட்டிங், ஒயர் நெட்டிங்கோட இதெல்லாமே லிங்கா கெமிக்கல்ஸ் உரங்கள் இவையெல்லாம் வந்து ஸ்டார்டிங் இருக்கும். இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து பயோ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சுடோமோனாஸோடது, ஹியூமிக் ஆசிடோடது, ஒவ்வொரு அவங்களுடைய இது ஜெல்லும் இஎம்எம்ஏ ஜெல்லுங்க, மைக்ரோமேக்ஸு, பயோ என்பிகே லிக்விட், போரான், அதுக்கடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரியன் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஹாலில் இதெல்லாம் இருக்குன்னு நம்புகிறோம், பார்க்கலாம். இங்கே வெயிங் ஸ்கேல் இருக்குதுன்னு அடுத்தது அக்யூரேட் வெயிங் ஸ்கேலோடது எல்லாமே நிறைய மாடலு, நிறைய வெயிங் ஸ்கேல்லாம் இந்த ஹாலில் இருக்குது. ஒவ்வொன்றும் என்ன எதுன்னு பேச கேட்கல. வேணுங்கிறவங்க அந்த ஹாலுக்கு வந்து என்னன்றாங்க கேட்டு பார்த்துக்கோங்க. காசுன்றது இது எல்லாத்துலேருந்தே இருக்குது. இன்னைக்கு நிறைய வந்து பெண்களோ வீட்டில் இருக்கவங்களோ வந்து பேக்கிங் வந்து அவங்களுடைய பொருளுக்கு அந்த மாதிரியான நிறைய பேக்கிங் வேணும், லிக்விடுக்கான பேக்கிங் வேணுங்கிற மாதிரிலாம் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லிக்விடுக்கான பேக்கிங் எல்லாமே வந்து விதவிதமாக நிறைய டாக் ஃபுட்ல இருந்து எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. இவங்களுடைய எண்ணெய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. பண்ணாரியம்மன் சுகர்ஸுடைய அப்புறம் நுண்ணுயிர் உரங்கள் பிரிவுக்கான ஒரு சேனலுங்க நிறைய போட்டிருப்பாங்க. போனதாட்டி நம்ம இங்கே இஎம்னுடைய தாய் திரவியம், அதுக்கப்புறம் வந்து பயோ என்சைம் எல்லாம் வாங்கிட்டு போனோம். இங்கே மஞ்சள் நிறைய. அதே மாதிரி நம்முடைய கடல் பாசியிலிருந்து கிரீன் டெக் பயோன்னு பொள்ளாச்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று இன்று நாளைன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சிறப்பு. அந்த கடல் பாசிகள் இருந்து நிறைய பொருட்கள் வந்து அவங்களுடைய சுய தயாரிப்பில் இருக்கு. இது நிறுத்தி நிதானமாக பார்க்குறவங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் ஹார்டிகல்ச்சர் பிரைவேட் லிமிடெட் பூக்கள் வந்து இன்னைக்கு வந்து விளைக்காத ஆர்னமெண்டல் கமர்ஷியல் கிராப் ரொம்ப அதிகமாக போகும். அடீனியம் எப்பவுமே வந்து இந்த பூக்களுக்கான சந்தை வந்து மிக அருமையான ஒரு சந்தைகள் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு கண்ணுக்கான விருந்து அப்படிங்கிறது நிறைய இந்த விஷயம் பூக்கள் பண்ணலாம். ரோஜான்றது எல்லாம் ரொம்ப அருமையாக. அடுத்து க்ரீன் ஹவுஸ்குள்ளார விளையிற கேப்சிகம் இதெல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. பசுமை கீழே வச்சு ஒட்டு விதைகள் அதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பிஎஸ்எல் நினைக்கிறேன், நாட்டு விதைகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது க்ரோ பேக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த மூடாக்கு பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட்டுக்காக வந்து அதுக்கான பேப்பர் அடையிற எல்லாமே கொஞ்சம் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. கடல் பாசியிலிருந்து உரம் தயாரிக்கிறது நிறைய நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து
கடல் பாசியோடைய டிஸ்பிளேலாம் நிறைய வச்சு நிறைய அதில் சத்து மிகுந்த விஷயமெல்லாம் எடுத்துன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நின்று எடுத்து பாருங்க. நம்ம அடுத்தடுத்து போகலாம். இந்த ஒரு இதில் வந்து மாடி தோட்டத்திற்கு தேவையான உரங்களும் பூச்சி விரட்டிகள் சின்ன அளவில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஸ்ப்ரே இல்லை, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோடதெல்லாம் வந்து ரொம்ப இஃப்கோ அப்படின்றவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாங்கி டீலர்ஷிப் வேணும்னு கேட்குறாங்க. மீட்டிங்காக தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். பேக்கிங்கான டூல்ஸுங்க, இரிகேஷன் சிஸ்டம், இங்கேயும் பைப்பு கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லரு இது மாதிரிலாம் இருக்குதுங்க. ஒன்றா காமிக்கல, அது ஏற்கனவே இருந்தது தானே அப்படின்னு எல்லாருமே ஆசை. இங்கேயும் வந்து பைப்புக்கான செட்டிங்ஸ், பாலிபைப்ஸ், ஷீட்ஸு, மல்ச்சிங் ஷீட்டு, டார்பாலின், இந்த ஆகாயம் வைக்கிறது, அறுக்கிறது, எவ்வளோ உயரம் இருக்குது, பிளாஸ்டிக்ஸ், சோலார் ஃபென்சிங் ஒரு காலத்தில் நிறைய இருந்தது. ஒன்று ரெண்டு தான் வளர்ந்தாங்க. சோலார் ஃபென்சிங், இண்டிகோ கன்சல்டன்சின்னு சொல்லிட்டுங்க தொழில்நுட்ப ரீதியாக வந்து நிலத்துக்கடியில் தண்ணி எப்படி இருக்குது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தேன். ஃபோன் நம்பர் இருக்குது. வந்து ஆனந்தா அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன்ஸ், கன்சல்டிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங், நியூ ஃபார்ம் கிரியேஷன், ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஆர்கானிக் இன்புட்ஸ், நர்சரி. எல்லாரும் சொல்கிறாங்களாம், பார்த்துக்கோங்க. கொக்கோ, நம்மளுடைய சாக்லேட்டுக்கான விதைகள் கொக்கோ, அதனுடைய நாற்று, கன்சல்டேஷன், சென்னையில் சிறந்த ஊடுபயிர் கொக்கோ. பேக் சீலிங்லாம் பண்ணணும், அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்ட் ஆஃபர் ரேட்டில் நிறைய சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இன்னைக்கு மார்க்கெட் பண்ணும்போது சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்குலாம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த எல்லாமே இங்கே இருக்குது. எர்ணாகுளம் சிபேக் அப்படிங்கிறவங்க. அடுத்தது இங்கேயும் ஒரு ட்ரோன் தஞ்சாவூர்லேருந்து, அடுத்து கிருஷ்ணராஜ் வானகராஜ் இன்ஸ்டியூட்லேருந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஃபார்மர் ப்ரொடியூசிங், உழவர் ஃபார்மர் ப்ரொடியூசிங் நிறைய பேர் அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாமே நெல் ரகங்கள், மாணவிகள், அது எல்லாமே எல்லாமே சுவைக்க கொடுத்து இது பண்ணி இன்ஜினியரிங் டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ் மாடல் வச்சுருக்காங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் மாடல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மாடல் இல்லாமல் அடுத்தது வந்து மைக்ரோ கிரீன் செட்டப்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இந்த விவசாய கண்காட்சியில் நான் பார்க்கக்கூடிய முதல் இந்த யூனிட் இதுதான் பார்த்துருக்கேன். நிறைய வந்து நம்ம கேள்விகளுக்கான பதில் சொல்றதுக்கு நிறைய முனைப்புடன் இருக்காங்க. இன்னைக்கு வந்து காலப்போக்கில் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா நிறைய பேர் வெளி நடத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மைக்ரோ கிரீன்ஸ் பத்தியில இது கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்க. அவங்களுடைய பேம்ப்ளெட் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஃப்ரீ கன்சல்டேஷன்லாம் கொடுக்குறாங்க. அழைப்பை எடுத்து உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு கேள்வியெல்லாம் கேட்டு பூர்த்தி ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா இவங்களை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. ஹாலில் முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழைகள், இந்த ஜெய்ஸ்ரீ பயோடெக், இந்த திசு வளர்ப்பு வாழைகள், G9 இது மாதிரியான விஷயமெல்லாம் இங்கே நிறைய அவங்க காட்சிப்படுத்தி இருக்கு. பின்கார் ஃபார்முலா அப்படின்னு அவங்களுடைய ஃபார்முலேஷனில் எந்த அளவுக்கு நல்லா விளைஞ்சிருக்குன்னு காமிக்கிறாங்க. பாக்கு, தென்னை, வாழை. முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாலில் நிறையா வந்து அங்கக ஊட்டச்சத்து, ஹியூமிக் ஆசிட் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. ஸ்டால் ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க. வேணுங்கிறவங்க நிறுத்தி வாங்கணும்னு இருக்கிற மாதிரி திட்டம் போட்டு வாங்கிக்கலாம். ஃபார்மிக், ரெயின்கன். போன வருடமும் வந்து இந்த கொக்கோ கேர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க நிறைய கன்சல்டேஷன் கொடுத்து ரொம்ப வந்து அருமையாக அவுட்புட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய சேவைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. என்னென்ன சேவைகள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு அதை பேஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அவங்களுடைய அவுட்புட் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி தேவைங்கிற மாதிரி ஒரே மாதிரி சீராக ஒரே மாதிரி அருமை நிறைய வச்சுருக்காங்க. இல்லை அக்ரி பிளாஸ்டிக்னு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, மல்ச்சிங் ஷீட்டு, என்ன சொல்கிறதுங்க, இன்விட்ரோ, பாலி ஹவுஸ் இதெல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க.
இங்கே பாருங்க, ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டடாக இருக்குன்றதுக்கான ஒரு விஷயம் பாருங்க. என்ன நியூட்ரியன்ட் வேணும், பிஹெச் டவுனா, நியூட்ரியன்ட் ஏ, பி, அது வால்வில் எப்படி போகணும், இரிகேஷன் சிஸ்டத்தோட எல்லாமே வந்து மொபிடெக் மாதிரி நீங்கள் வந்து மொபைல் இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து எந்த அளவுக்கு வந்து அது சக்கிங் மோட்டரை வச்சோ தொழில்நுட்பம் வந்து நாளுக்கு நாள் வந்து மிக பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது விவசாயங்களில். அப்போ இதெல்லாம் வந்து பெரிய பண்ணையத்துக்கு தான் வந்து இது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சக்தி கல்லூரியில் வந்து ஃபுட் டெஸ்டிங் லெபார்டரியோடது ஒரு வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மரத்தில் கழிந்த மாம்பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பண்ணைகள் இருந்து மல்லிகா நிறைய வச்சுருக்காங்க. அதாவது விற்பனைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இது அங்கக பழங்களா, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸா இல்லை? வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திக்கலாம். என்ன நிலவரம் ஆகுது இப்போ? ஒரு பாக்ஸ் இன்னைக்கு மாம்பழ விலை அந்த அளவுக்கு இல்லைங்கிறாங்களே. ஜீப் வந்துட்டோம். இந்த விதைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பெரிய இதை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. அதனால உள்ள போய் பார்க்கலாம். இயற்கை விதைகள் எல்லாமே அதிகமாக இருக்குன்றோம் சொல்லலாம். சொன்ன மாதிரி உள்ள வந்து இயற்கை விதைகள் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கு. ஒரு டெம்பரரி ஸ்டாலின் பூக்களினுடைய விதைகள் இங்கே இருக்கு. இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க நிறைய விதைகளை மட்டுமே நிறையா கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து நீ ஆடிப்பட்டம் வந்துருச்சு இல்லைங்களா? ஆடிப்பட்டத்திற்கு தேவையான அளவுக்கான விதைகளை நீங்கள் இங்கே வாங்கலாம். இயற்கை விதை, நாற்றுக்கள், திராட்சை, வெற்றிவேர், சம்பங்கி, இந்த பூக்களோட இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மூதாட்டி பேர் உணவு சாப்பிட்றாங்க. ஜெயக்கடின் கரூர்லேருந்து பாரம்பரிய உணவுடைய படங்களெல்லாம் போட்டு அடுத்தது இங்கே பன்னி தண்ணி எல்லாமே கூட போட்டு வச்சிருக்காங்க. இதுல ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. பாம்பு கூட போய் கேட்கலாம். இவங்களுடைய மருந்துக்கு ஒரு சாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா ஆடு மாடு கால்நடைகள்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா உனியே வராது அப்படின்னு சொல்றாங்க. 425 ரூபா போட்டிருக்காங்க, 200 ரூபா பாலினுடைய விதை அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி குருணைகள் இருக்கு. இந்த குருணைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டு வச்சுட்டா பாம்பு வராது அப்படிங்கிறாங்க. ஒரு விலங்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 12 இடத்துல அடிக்கணுங்களாமா. ஒரு பாட்டில் வந்து 17 இதுகளுக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டிக் வந்து சூடு பண்ணி லைட்டர்ல வந்து சூடு பண்ணி GI pipe leakage, PVC pipe leakage, pressure pipe leakage, septic tank leakage, cement sheet leakage, wall basin leakage, marble, glass, metal, wooden, steel, tile, சூடு பண்றாங்க. two-wheeler headlights, indicator, roadblock, anything related to only heated in this product is running water liquid burn permanently. Pressure pipeline, GI pipeline, septic tank, cement tank, multi-purpose units. Only 30-second lighter heat and कितना रुपया? only 200 rupees, sir. No expiry date product. Multi-purpose. 3 இது இருக்கிறதுங்க 200 ரூபாய்ங்களா? நான்கீட்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வச்சிருக்காங்க விற்பனை இடம். அவங்களுடைய இடங்கள் எல்லாமே வீட்டிலேயே வந்து அமைச்சக்காக வச்சுக்கலாம். ஒவ்வொரு மிஷின் இருக்குது. ஒவ்வொரு மிஷினுக்கான இது வச்சிருக்காங்க. பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் பேட்டன்ட் வாங்கினா எலி பிடிக்கிறதுன்னு இது நம்ம வாங்கி வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம். இது 400 ரூபாய்ங்களாமா, இது வந்து 300 ரூபாய்ங்களாமா. தாயகம்
மகிழ்வனம் அப்படிங்கிறவங்க வந்து இயற்கை விதைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த ஒரு இதில் நிறைய இயற்கை விதைகள் இருக்குங்க. கால்நடைகளுக்கான இவங்கள பொறுத்த தீவன வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக விதைகளை வந்து நிறைய பூநாற்றுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்குறாங்க. அந்த இதுல வந்து பூநாற்றுக்கள் நாம கொடுக்குறது ரொம்ப மட்டும் முக்கியமா இல்லாமல் பார்க்க அந்த வேண்டியது இந்த பூக்கள் எல்லாமே குதிரை மசாலை. பைசாக்காவும் நீங்க நாங்களே நிறைய பேர்த்துக்கு இந்த எடுத்துக்கிறோம் தகவல் தெரியறது இல்ல. அப்படிங்கிறாங்க. அதுக்கான நம்மளுடைய ஆலோசனைகளும் காணொளியில இலவசமாக குதிரை மசாலா கொடுக்குறோம் பத்தி அப்படிங்கிறாங்க. நிறைய நிறைய சொல்லியிருக்கோம். வகைகள் வச்சுருக்காங்க. அந்த அதனுடைய நாற்றெல்லாம் இலவசமாக தான் நாத்துகளோட கொடுத்துட்றோம். வச்சு நிறைய உங்கள் வச்சிருக்காங்க. வீட்டுக்கே கிலோ கூட உங்களுக்கு 750 எவ்வளோ ரூபாங்கிற மாதிரி நாற்று வேணுமோ சொல்றாங்க. என்னன்னு பார்க்குறோம். ரொம்ப அருமையான அவங்களுடைய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு கால்நடை தொலைபேசி எண், தீவனம். தொடர்பு எண்கள் எல்லாரும் இதை இருக்குது. பயன்படுத்தி பார்க்கணும். இதை பார்த்துக்கோங்க. தேங்காய் காரமடையிலிருந்து இளநீர் தான் வந்திருக்கேன். பானம், எண்ணெய், நீராபானம், வராமலுக்கு நாங்கள் வந்து நீராபானம் எல்லாம் நிறைய. அடுத்து இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கண்டிஷனரோட இதுல வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி அனையான் கேட்டயான் ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ரியாக்ஷனை வந்து சரி பண்ணி ஒரு இயந்திரம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து செறிவூட்டப்பட்டா இல்லை வந்து திறம் மிகும் ஊட்டச்சத்தா மாத்துறதுக்கு இது ரொம்ப ஒரு ஒரு விஷயமா இருக்குதுங்க. இவங்களுடைய நிறைய இருக்கு, நிறைய நல்லா இது பண்ண முடியல. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க. கான்டாக்ட் நம்பரை பார்த்து நீங்க கூப்பிட்டு பேசுறவங்க தாராளமா கூப்பிட்டு பேசிக்கலாம். நன்றிங்க. ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸோடது, ட்ரீஸோட அவங்களுடைய ட்ரைனிங்ஸு, புக்ஸு, நாற்று, இது மாதிரிலாம் நிறையா சோலார் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருக்குதுங்க. சோலார் வாட்டர் ஹீட்டர்கள் அந்த மாதிரி கட்டிங் சீலேஜ். இன்னைக்கு வந்து சைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயம் தேவையான ஒரு விஷயம். நிறைய புண்ணாக்கு வகைகள் இதெல்லாமே நிறைய தேவைக்கு தகுந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு பசிக்குது அப்படிங்கும்போது இங்கே வந்தீங்க அப்படின்னா தேநெல்லி கண்டிப்பாக இருக்கும். தேநெல்லி கோபிச்செட்டிப்பாளையம் மஞ்சரி தேன் பெட்டி, தேனுக்கான நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்சியிலிருந்து பெட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எடுத்துக்கலாம். அந்த நானோ மாதிரி ஹேண்டி சின்னதாக வீட்டிலேயே வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு. அதே இதுல கொஞ்சம் பெரிய இதாக வரும்போது இங்கே இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு அந்த புண்ணாக்கு வகைகள் இது ரொம்ப சின்னதாக உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து வந்து இதை வந்து வடிகட்டி நேராக பேக் பண்ற அளவுக்கான ஒரு ஹேண்டியான பேரே வந்து ஹேண்டி திங்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு எண் பின்னாடி இருக்கு. வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வாழைகளுடைய ரகங்கள் எல்லாமே நிறைய காட்சிப்படுத்தி இருக்காங்க. எவ்வளவு வாழைகள் பாருங்க. இது எல்லாமே தனியா எடுத்து நிதானமா எடுத்தாலே நிறைய இருக்கு. பொறுமையா வந்து இது எல்லாத்தையும் பண்றத டிஎன்ஏயோட ஹைட்ரோபோனிக்ஸ் பாலக்கீரை இது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. போல இந்த கிளாடியோடஸு, சம்மங்கி, வில்லியம் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாக்கெட்டாக வருஷம் இது வாங்கிட்டு போய் ஒரு வருஷம் இது அப்படி இப்படின்னு கொஞ்சம் போகும். 2வது வருஷத்துக்கு இது தாங்காது. நம்மளுடைய கிளைமேட் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதுக்கான இட சூழலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். தீவன டிபார்ட்மெண்ட்டோடதுல இருந்துங்க கோபிஎன் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காங்க. கம்பெனி பேர் ஒட்டுப்பில் கோ 5 நம்ம இது பண்ணியிருக்கோம். கோவில் வந்து BN 5 அப்படிங்கிறது வந்து வச்சிருக்காங்க. இதோட விதைக்கரணை எல்லாமே இருக்கு. தென்னீரா, நீராபானம், கொக்கோ நெக்டார் நிறைய இடத்துல நிறைய மக்கள் அதை குடிக்கிறாங்க, விரும்பி எடுத்துட்டு. பேரிச்சம்பழம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் இது மாதிரி நிறைய விஷயம் கொண்டு இருக்கிறாங்க. பேரிச்சையை தான் வந்து இதாக வச்சு வரவங்க எல்லாமே பேரிச்சையை நிறைய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து நேச்சுரல் இன்ஸ்பயர் சொல்யூஷன்ஸ், இந்த பொறிகள் வண்டு பொறிகள் இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டுக்கு இரவு நேரத்தில் மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து தென்னையில் காண்டாமிருகம் வந்து இது பண்ணுறது நிறைய இருக்குது. இயற்கை விவசாயத்துக்கு கட்டுப்பாடு அப்படிங்கும்போது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது இது பயனுள்ள ஸ்டாலாக இருக்குது. முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு நிறைய மருத்துவங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய விதைகளோடது பொருளுங்களும் வந்து அவங்களுடைய இயற்கை பொருள் எல்லாமே கூட வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. விதைகள் மட்டும் இல்லாமல், நாற்றுகள் மட்டும் இல்லாமல் நிறைய பாரம்பரிய விதைகள் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் மக்கள் வந்து இங்கே கூட்டம் நிறையா இருக்கும். ஏன்னா ஆடி பட்டம் நிறைய பேர் விதைக்காக தேடிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு விதை விற்பனையாளர், அவருடைய எண் இருக்குங்க, என்ன பார்த்துக்கோங்க, வேணுங்கிறவங்க ஏதாவது கொரியர் பண்ணி விடுவாங்க, கேட்டு
பார்த்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பச்சை தொண்டுக்காரங்க மார்னிங் டிக்கி சேல்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வெயிங் மிஷின் எல்லாமே வந்து நிறையா இதில் பண்ணிட்டு நிறைய வெயிங் மிஷின்ஸ் இந்த பசுமை பாரதம் நர்சரி அப்படிங்கிறவங்க உள்ளேயும் வந்து அவங்களுடைய நிறைய காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க நர்சரி என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன சாகுபடி 900 ரூபாய்க்குங்க மிஸ்ட் ஃபேனுங்களா. தண்ணியை வச்சு உங்களுக்கு வேணும் அரோமேட்டிக்காக ஏதாவது வச்சுட்டா கூட அதை பயன்படுத்திக்கலாம். அருமையாக இருக்குதுங்க. ராஸ் டூல்ஸ் வாட்டர் ப்யூரிஃபையர் அவருடைய லாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. சம்பந்தமாக யாரும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். போன வருஷமாக இவங்க வந்து அந்த கரண்ட்டை வந்து மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வோல்ட்டெல்லாம் மெஷர் பண்ணி அது ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாலில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். டீப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவங்க மூங்கில் மூங்கில் தான் அவங்களுடைய பிரதானமாக அதில் என்னென்னலாம் பொருள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா பொருட்களை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இதெல்லாமே சவுண்ட் பாருங்க. இது உள்ள வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு மேலே கீழே எடுத்துட்டோம்னு வைங்க, ஒரு மாதிரி மழை வர்ற சத்தம், இது மாதிரி நிறைய புல்லாங்குழல் இது மாதிரிலாம் இதுல இருந்து ஒரு நிறைய மொழிகள் கொண்டு வரலாம். கல் பழக்கிறது, சீப்பு கண்டிப்பாக பயனுள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தோம்னா மீன்வளத்துறையில் வந்து அவங்க கருவாடு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மீனுக்கான இருக்காங்க. அழகு சாதன மீன்கள் நிறைய தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி நாகப்பட்டினம். கண்டிப்பாக மீன் வளத்தில் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணைக்குட்டையோ இது மாதிரி ஏதாவது மீன்களில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நிறைய அது மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பதிவேடுகள் தான் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை தொடர்பு. இங்கே இருக்கிற மீன் எல்லாமே அழகு மீன்கள் பண்ணையில் வந்து வணிக ரீதியாக போகும்போது அதை காட்டில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தம்பி வந்து அதை ஃபிஷ் மாட்டிகிட்டு இருக்காரு. தங்க மீன், கோல்டன் ஃபிஷ் இது மாதிரி நிறைய அழகு மீன்கள் இன்றைக்கும் வந்து மோலி நிறைய இருக்குதுங்க. இன்னைக்கு ஹியூமிடிஃபையர் அப்படிங்கிறது ஒரு சில வணிக ரீதியாக பண்ணைகளுக்கு வந்து ஹியூமிடிஃபையர் தேவைப்படுறதுக்குள்ள வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணுறாங்க. அதற்கான ஒரு விஷயமா வந்து ஹியூமிடிஃபையர் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அகமதாபாத்லேருந்து அவங்களுடைய அலைபேசி எண் இருக்குது. அதெல்லாம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து மலர்ச்சம்பட்டியில் இங்கே பாருங்கள் குருவா ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து செயின் பிளாக் மிஷின் மாதிரி நம்ம ஜேசிபி மாதிரி அதுக்கு என்னென்னலாம் தூக்கி போடுறது பாருங்கள். இப்போ லோடர் எல்லாமே நீங்கள் நிறைய வந்து குப்பை வலிக்கிறதுக்கு இது மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே ஆள் கூப்பிட வேண்டியிருக்கு. அது மாதிரி சின்னதாக இது ஒன்று வாங்கியாச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். தொடர்பு எண் தெலுங்கானாவில் இருக்குது. வேணுங்கிறவங்க நெய் எல்லாமே இதில் கீழே வந்து ஹீட் கனெக்ஷன் கொடுத்துட்டா அதே எரியும். பர்னர் கனெக்ஷன் கொடுத்துட்டா கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டா அதே எரியுமுங்க. பைப் கனெக்ஷன் இருக்குது. நீ கலக்கிறது, சூடு பண்ணுறது, ஜிகிருதண்டா இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் பண்ணும்போது இது மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய இது மாதிரி வந்து எஸ்எஸ்ல நிறையா மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. இது ஹோமோஜனைசர் தானே, அது பாலை வந்து ஹோமோஜனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கான பாஸ்டரைசேஷன். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக அழைச்சி ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ். கால்நடை தொழில்நுட்பத்தில் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கோட்டை விடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் வெந்து எதுலேருந்து வருது, அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. ஏதோ ஒரு மாடோ ஏதோ ஒரு காளையோ வந்து சேர்த்து ஏறணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இவங்க பாருங்க ஒவ்வொன்றுக்கும் பேரை வச்சு முறாவில் வந்து ஒவ்வொன்றுக்கும் பேரை வச்சு அதில் எவ்வளோ ஃபேட் வந்திருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து செக்ஸிஸ்டா அப்படிங்கிறது இண்டிஜினஸ் ஸ்பீஷஸ்க்கு எல்லாமே வந்துருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஆலிவர்னு வச்சிருக்காங்க, ஜாகுவார்னு வச்சிருக்காங்க, டீசல்னு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து ஆண் எங்கிருந்து நமக்கு வருதோ வர்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அதுல இருந்து வந்து ஸ்ட்ரா எடுத்து நம்ம பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கன்றுகள் வந்து ரொம்ப அருமையான கன்றுகளாக கிடைக்கும். கண்டிப்பா விவசாய பெருங்குடி மக்கள் அதுல வந்து கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். சிவகங்கையிலிருந்து வெட்டிவேருக்காக வந்து பிரதானமாக கொடுத்து வெட்டிவேர் நாற்றுகள் போனதாட்டி இங்கேருந்து வெட்டிவேர் நாற்றுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சிருந்தோம். வெட்டிவேரில் எவ்வளோ வேணாம் பண்ண முடியும், இதெல்லாமே விற்பனைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய தடவை வந்து அரசுல கூட வந்து அவங்க சார்ந்து யார் யார்கிட்டலாம் சொல்லியிருக்கோமோ அதுக்கான விற்பனை எல்லாமே நிறைய கொண்டு வந்துருக்காங்க அரசுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து.
FBOன்றது இது மாதிரி. கண்டிப்பாக இந்த ஹாலில் விதைகள், அதுக்கப்புறம் இதெல்லாமே நாட்டு விதைகள் இதெல்லாமே கொஞ்சம் நிறைய கிடைக்குது. கண்டிப்பாக மக்கள் இதை வந்து வரக்கூடிய நாட்களுக்கு இதை பயன்படுத்திக்கணும். இதுங்க ஹால் ஹெச்சுக்கு வந்துட்டோம். ஹால் ஹெச்சில் வந்து இங்கேயும் வந்து நிறைய எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. நம்மளுடைய ராம்ராஜ் அண்ணா கேஜ் ஃபேக்டரி இங்கே தான் இருக்கிறாங்க. முயல் உற்பத்தியாளர்கள் சங்கமும் வந்து அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பேம்ப்ளெட்லாம் கொடுத்துட்ருக்கோம். இவங்க உள்ளதான் இருக்காங்க. போலாங்களா ஹால்குள்ளே? உள்ள வந்தோன்னே SKM ஃபீட்ஸ் அவங்க வந்து ஆடு கால்நடை தீவனங்கள் நிறைய தீவனங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பூர்ணா எண்ணெய் இதெல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதில் வந்து இதுவும் தீவனத்தில் வந்து எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் வட இந்தியாவிலிருந்து வருவாங்க. கார்கில்னு சொல்லிடுறோம். நம்மளுடைய ராமராஜ் அண்ணாவோட கேஜ் ஃபேக்டரிங்க, கூண்டு தொழிற்சாலை. இவர் வந்து எல்லாத்துக்குமான கூண்டுகள் கொடுக்குறாரு. கோழிகள், காடைகள், முயல்கள் அப்படின்னு பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சி முயலுக்காக அண்ணன் கொடுக்கக்கூடிய கூண்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 தாய் முயல்கள் வச்சிருக்கலாம். குட்டிகள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாய் முயல், இந்த பக்கம் குட்டிகளும் வச்சுக்கலாம். ஒரு 30 நாள் குட்டிகளை பிரிச்சு விடுற வரைக்கும் இந்த கூண்டு போதுமானது. அதற்கான அளவு, அதற்கான விலை எல்லாம் போட்டிருக்காங்க. அதற்கான அலைபேசி எண்ணும் இருக்கு. சரி, அடுத்து நம்ம சங்கத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கத்தினுடைய பலகை, அந்த முயல் இறைச்சியினுடைய நன்மை அதை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. சங்க பொருளாளர்லாம் இருக்காங்க. நம்ம வந்து 5 நாள் பார்த்துக்கக்கூடிய சுரேசன் இருக்காரு. சுரேசன் எல்லாம் வந்து வந்துட்டு போறவங்களுக்கு எல்லாம் துட்டு சீட்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆர்வமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. முயல் அந்த சங்கத்துக்கு சேர்றது எப்படி, இதுல என்ன தொழில் எப்படி என்னன்றத ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நீ அடுத்த இதெல்லாம் பார்க்கலாங்களா? நீ அடுத்து இதெல்லாமே வந்து முயல் கூண்டுகள்ல இது வந்து கரிமுயலுக்கான கூண்டுங்க. இது வந்து வீட்டுக்கு ஒரு புறக்கடை வளர்ப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பண்றதுங்க. இது காடையுடைய முட்டைக்காக வளர்க்குறது. இது அது 2 இதுவாக இருக்குங்க. நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அது மெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு தரத்தில் வந்து அண்ணன் பண்ணிட்டு இருக்காருங்க. பாருங்க, காடை கூண்டு எல்லாமே வந்து ரொம்ப எங்கெங்கன்னா அவுட்லெட் இருக்குன்னு பாருங்க. பல்லடம், விழுப்புரம், சென்னை, தருமபுரி, மதுரை ரொம்ப அருமையாக சொந்த தயாரிப்பு. அவங்களோட எல்லாமே நீங்கள் வேணும், வேற ஏதாவது ஸ்பெக்கில் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பெக்கில் அவங்க வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் உடனெல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எல்லாமே அவருடைய எல்லாமே ஒவ்வொரு இதுவும் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து இப்போ கோழிகளுடைய இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 25 லேயர் போடுறதுக்கான விலை. கண்டிப்பாக கூப்பிடுங்க, ரொம்ப அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், அதுக்கு என்ன சரியான விலையோ சரியான விலை நமக்கு சொல்லுவாங்க. முட்டைக்காக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கோழிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. அதுக்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க. குஞ்சுகளோட கோழி குஞ்சுகளோட வச்சிருக்காங்க. முட்டைகளும் வந்து அதுக்கான முட்டைகளாமே வச்சிருக்காங்க. குஞ்சுகளோட எல்லாம் வச்சிருக்காங்க. கோழிகளுக்கான உபகரணங்கள் நிறைய சின்ன கூண்டுகள்ல இருந்து இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சுகுணா தீவனங்கள் அவங்களுடைய தீவனத்தினுடைய வரிசையெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபிஷரியோட இதுங்க, இந்த அசோலா அவங்களுடைய கருவாடு இதெல்லாமே நிறைய எலக்ட்ரிக்ல வந்து வண்டி, ஈகோ டைனமிக் எலக்ட்ரிக்ஸ். நம்ம ஈகளுக்கு எல்லாமே வந்து இந்த பேரிக்ஸ்ல வந்து ரொம்ப அருமையான ஒரு இதுங்க. அந்த ஃபெரமோன் ட்ராப் வச்சிருக்காங்க. ஈயோடது எல்லாமே வந்து அந்த ஃபெரமோன் வச்சுட்டீங்க அப்படின்னாவே அது உள்ள வந்து நிறைய இதுவாகும். படம் போட்டிருக்காரு பின்னாடி. நல்ல ஐடியாவாக இருக்கு ஈயை கட்டுப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்துக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபா சொல்றாங்க. இது கம்பிகள் எல்லாமே கட்ட கம்பி. ஜஸ்ட் ஃபென்ஸ். வெளியில நேச்சுரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வேல்யூட ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், வெர்மி கம்போஸ்ட் ரொம்ப அருமையா ஹைடெக்காக பண்ணுவாங்கல்ல. எல்லாம் இருக்குது. அவங்க ஃபார்ம் எப்படி இருக்கு, எல்லாமே நாட்டு மாடுகள் தான் வச்சிருக்கிறதா. சைலேஜ், பஞ்சகாவியம்,
காங்கேயம் காளை ஜமுனை பறக்குது பறக்குது. காங்கேயமோட கண்ணுங்க. காங்கிரஸ் மாடே வேற காளையா தான். மக்கள் எல்லாமே வந்து தொட்டி மூஞ்சில ஒரு மகிழ்ச்சி வேற. காங்கிரஞ்சில் இளங்கண்ணு காளைங்க, கலப்பின மாடுகள். சைலேஜ் தான் வைக்கிறாங்க. ஊறுகாய்ப்பில் கிர் மாடுகள் கிர் காளையம் காதலம் பாரு நல்ல பாடலாக. சைலேஜ் பேஷன் ஊறுகாய்ப்பில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் வருதுங்க. நமக்கு பேக் பண்ணி வரும்போது காற்று போகக்கூடாது. ஒன்ஸ் உடைச்சிட்டோம் அப்படின்னாலே எவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். நல்ல ஒரு மனம் இருக்கும். அந்த ஒரு மனம் ஆல்கஹால் ஸ்மெல் சொல்லுவாங்க. அந்த மனம் இருந்தது அப்படின்னா தாராளமாக அதை எப்பவுமே பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய சைலேஜ் எல்லாமே அவங்களோட விற்பனைக்கு இருக்குங்க. பாருங்க, ஏதாவது எண்கள் வேணும் அப்படின்னா பார்த்து எடுத்துக்கோங்க. ₹6.50 சொல்கிறாங்க கிலோ. அதே வந்து மண்புழு உரம், அந்த சாணியிலிருந்து எடுக்கக்கூடிய மண்புழு உரம். ஒவ்வொரு விவசாயியுமே அவங்களுடைய பொருளை வந்து கடைக்கோடி மக்களுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கான வெற்றி விகிதாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம செம்மரம் கணேசனாக வந்துருக்காரு பார்த்துட்டு. அருமை. அடுத்து வெளி அவுட்டோருங்க. எல்லாமே வந்து ஆசிரியாக தான் இருக்கும். அம்பாள் எண்ணெயில் வந்து ஒட்டு ரகத்தில் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சாமந்தி வேறு பூ அரிச்சோடுங்க. நம்ம ஊரில் இந்த வராது. நம்ம ஓரளவுக்கு குளிர்காலம் அது மாதிரிலாம் இருக்கும்போது அது தாராளமாக கொண்டு வரலாம். ஆந்தூரியம் பிளட் ரெட் ஆந்தூரியம் பாருங்க, செமையாக இருக்குங்க. நெப்பந்தஸ் ஈயை திங்கக்கூடிய ஈ. நம்ம ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒவ்வொரு மூட்டைப்பூச்சியாக பிடிச்சி கொளுத்தி கொள்ளணும். அது மாதிரி இது மாதிரி செடி வாங்கி வச்சிட்டோம்னா எல்லாம் ஈ மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கிடும். பாருங்க, B&M ஹைபிரிட் கோகோனட் சென்டர். We are not just sellers, rather true producers. சிறப்பு. ஊட்டிக்கான போனால் இந்த டேலியா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. அது பாருங்க, அருமையான இதில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கு இல்லைங்களா. வீட்டை சுற்றி கொஞ்சம் பூந்தோட்டம் மாதிரி இருந்தால் நம்மளுடைய அழுத்தத்தை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி ஒரு இன்புறமான ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப முக்கியமான பங்கு வைங்க. இல்லை ஆடிப்பட்டத்துக்கு நாற்றுகளாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாற்று இருக்குதுங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. நிறையா நாற்று இருக்குதுங்க. வேணுங்கிற அளவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த நாற்றுகள் வாங்க முடியுமோ நீங்கள் அதுக்கு மாதிரி வாங்கிக்கோங்க. ஆடிப்பட்டத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள பசுமை பாரதம் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுடைய பாரி அப்படின்னு போன தடவை இங்கே தான் வாங்கிட்டு போயிருந்தோம். அது அப்படியே தான் நிற்கிது. நம்ம மண்ணு கொஞ்சம் பாங்க பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால பாருங்க, பலாப்பழம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. வியட்நாம் சூப்பர் எர்லி, சீக்கிரம் காய் வந்துருங்களா, அதனால எர்லி. மிளகு கொடிங்க, உங்ககிட்ட நுண்சூழல் இருந்தால் தாராளமாக இந்த மிளகு கொடியை பயன்படுத்தலாம். பன்னீர் மரம், செம்மரம் பாருங்க எவ்வளோ பெரிய மரம், ₹500 செம்மரம். மரம் நல்ல உயரமாக தான் இருக்குது. ஆடு மாடெல்லாம் இருக்குது. ஆனால் கீழே வந்து வேர் வந்து சுருண்டு இருக்கும். அதை பார்த்து இவர் வெறும் எலுமிச்சை மட்டும்தான் பண்ணுவார். எலுமிச்சை இன்னைக்கு ஒரு நல்ல வியாபாரம் தான். எலுமிச்சைக்கு மட்டும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவரோட ஏர் லேயரிங்கில் எலுமிச்சை வேணும். அடுத்து போன வருடமே இது மிக ஒரு அருமையான மரம்ங்க. சர்ச்சைக்குரிய மரம்னு கூட சொல்லலாம். என்ன சர்ச்சைன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, சர்ச்சை பார்த்தீங்களா, ஒன்லி நமக்கு கணக்கு தெரியுது. அந்த பாருக்கு அந்த பக்கம் 6 லட்சம் போட்டிருக்கிறது தெரியுங்களா? எவ்வளோ பெரிய செடி பாருங்க, ₹6,00,000. அடீனியம்னு சொல்லக்கூடியது. அழகுக்கு நிறைய பேசிக் கலர்ஸ் இதில் நிறைய இருக்குது. இது வந்து நேச்சுரல் லேடி ரொம்ப அருமையாக வச்சுக்கிறேன். விவசாய கண்காட்சிக்கு வருகை தரும் அனைவருக்கும் அன்பார்ந்த வரவேற்கிறோம். சுரபி நர்சரி அருமை. சுரபி அவர்களுடைய பழச்செடிகள். இந்த வாட்டர் ஆப்பிளுங்க இந்த சமீப காலமாக பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க. அருமையாக வாட்டர் ஆப்பிள் போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. போன வருஷம் வாங்கிட்டு போய் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஒரு நம்ம பக்கத்துலேயே இருக்குது. இங்கிருந்து ஏன் தூக்கிட்டு போகணும், போய் வாங்கிக்கலாம். ஆந்தூரியம் பாருங்க, இண்டோர் பிளான்ட்ல ரொம்ப. லைரிசீவியா நர்சரி அருமை. உரக்கொன்றை நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க.
அதே கிளைரிசிலிய விதையை வந்து விதையிலிருந்து எடுத்து வந்து ஒரு நாற்று ஒன்று 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த விதை வெடிக்கும் போது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் தெரியுங்களா, சத்தமே ஏதோ பட்டாசு வச்ச மாதிரி இருக்கும். நம்ம நாட்டிலுக்கு அதெல்லாமே விதையிலிருந்து நிறைய முளைச்சிருக்குது. அடுத்த அண்மை காலங்களில் இந்த கம்போடியன் வகை வெட்டி வேர் டியூப்ல வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொண்டு வச்சிருக்காங்க. அது உயிரோட இல்லை. இதுலேயே ஓரளவுக்கு வருமானம் இருக்குது, நல்ல வருமானம். செடி மிளகு மிளகு வந்து ரொம்ப உயரமாக போகாமல் குட்டையாக வந்து செடி மிளகு அப்படின்னு வெட்டி வேர் G8 நர்சரி. ஐயா இந்த வெட்டி வேர் வந்து ஏதோ கிசோல் 50ங்கிற ஒரு வகைங்களாமா, 30 ரூபாயாம் ஒரு பக்கக்கண்ணு. சரி, நல்லா இருக்கட்டும், வச்சிருக்கட்டும் மகராசர். இன்னைக்கு இவர்கள் இல்லாமல் ஓரளவுக்கு மரப்பயிர்கள் எல்லாமே மரக்கன்றுகள் விலைக்கு கொடுக்குறது. ஈஷா நர்சரி டிம்பர் மரக்கன்று எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நிறையா மரக்கன்றுகள் எல்லாமே இருக்குதுங்க. அருமையான மரக்கன்றுகள் எல்லாமே நிறைய அற்புதமாக இருக்குது. நிறைய எல்லாம் பார்க்குறாங்க, நிறைய எடுத்துட்டும் போகிறாங்க. அருமை. கண்டிப்பாக பசுமையாக மாற்றுறதுக்கு இது மாதிரியான சேவைகள்லாம் கண்டிப்பாக நிறைய பண்ணணும். நிறைய நீங்களும் வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. இந்த தடவை வந்து இந்த புன்னை மரம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் வைக்கலாம். அது மனம் பயங்கரமாக கமகமான அருமையாக வருமுங்க. வீட்டில் வாங்கிட்டு போய் வைக்கலாம். போகும்போது வருவோம். குழுக்கள் பரிசெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போட்டு மிளகு பரிசு, விவசாய உபகரணங்கள் அருமை. எப்பவும் இந்த பூஞ்செடிக்கு இருக்கிற கிராக்கி தானே. கூட்டத்தை பார்த்தீங்களா, நல்லா வளர்த்துங்க, நல்லா பண்ணுங்க. இது அப்படியே அது கொஞ்சம் பசுமையாக மாற்றணும். வாழைக்கண்ணுங்க முட்டியில் இருந்தால் கொஞ்சம் பெரும்பாலும் கண்ணுகள்லாம் நல்லா இருக்குதுங்க. வாழைக்கண்ணு முட்டிகள், செவ்வாழை, அவ்வளோதானே, இதோட முடிஞ்சுது. ஆல் ஜிக்கு எதிர்த்த மாதிரிங்க இந்த சோலாருடைய லைவாக சோலார் வச்சுங்க, அதுக்கு மோட்டர்லாம் வச்சு அது வந்து அது என்ன சொல்கிறேங்க, அந்த ட்ரைவெல்லாம் வச்சு அது ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி மாற்று எரிசக்திக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாவை ஏடிபி ஹனி தேன் பெட்டிகள், இவங்க கிட்ட கிடைக்குது. தேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. தேனி அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய வேளாண்மையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேனி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக மகசூல்லேருந்து எல்லாமே நிறைய கிடைக்கும். தேன்லேருந்து ஒரு வருமானம் வரும். அதற்கான எல்லா உபகரணங்களும் வச்சுருக்கு. அது சூட்டு, ராட் எடுக்கிறது, பாகு புகைச்சி விடுறதுக்கு இதெல்லாமே நிறைய இருக்குதுங்க. ஒரு உழவர் உற்பத்தி நிலையம், மலைவாழ் மக்களுடையது. அவங்களுடைய பொருளெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கான தண்ணியெல்லாம் மீன் குட்டைக்கு மாதிரி எதாவது வச்சுருக்காங்க. மீன் இருக்காங்க பேரில். ஈஷாவோடைய FPO அவங்க தெரிஞ்ச இடம், எண்ணெய்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. தோட்டக்கலைத்துறையோடது ஆராய்ச்சி நிலையம், இவங்களோடதில் கொஞ்சம் நாற்றுக்கள் கொடுக்குறாங்க. கொஞ்சமாக தான் இருக்கும், எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த போனா வீடரு இயந்திரவியல் துறையில் இருக்குதுன்னு வைங்களேன். பாரு சைக்கிளில் போட்டு விதைக்கும் கருவி, தோட்டக்கலைத்துறையுடைய ட்ரோன். உழவே தலை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து 7வது முறையாக வந்து நிறையா வல்லுநர்கள்லாம் வந்து பேச